Welcome to our channel, update your skills in electronics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TinyDB ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இப்போ வந்து TinyWebDB எப்படி நம்ம சேவ் பண்றது அதுக்கு அப்புறம் கெட் பண்றது அப்படிங்கறத பத்தின டுடோரியல்லாம் இப்போ இதுல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம MIT APP INVERTORல TinyWebDB பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன அடிக்கலாம்னா TinyWebDB tutorial இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். டுட்டோரியல் ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே உள்ள போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மேஜராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜில் போய் TinyWebDB இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வெப்டிபி TinyDB அண்ட் TinyWebDB வந்து மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் வேரியேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு லேஅவுட் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ஓரமாக போய் இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனை டிக் பண்ணிட்டு ஹரிசாண்டல்லையும் சென்டரு வெர்டிக்கல் வந்துலேயும் சென்டர் கொடுத்தோன்னா சென்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து வித் வந்து ஃபுல் பேரண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா எப்பயும் போல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இதில் வந்து ஸ்பின்னர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் கீழே ஒரு பட்டன். ஸோ மூணுத்துக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஹிண்ட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுறலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்டோர் அண்ட் ரீட்ரைவ் அந்த 2 இதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸ்டோர் கமா கொடுத்தாலே அது வந்து 2 ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆகி 2 மேலே ஒரு ரோ அந்த கீழே ஒரு ரோவாக கிடச்சிடும். அதாவது ஸ்டோர் 1 ரீட்ரைவ் 1ன்ட்டு. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் என்ன இருக்கணும்னா ஸ்டோர்னு இருக்கணும். ஆல்ரெடி அது ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம இதை கொடுத்துக்கலாம். பட்டனில் போய் டெக்ஸ்ட்டில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இது டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போ பிளாக்குக்கு போகலாம். இதில் வந்து வென் ஓகே அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுது அப்படின்னா ஸ்பின்னரில் வந்து ரீட்ரைவாக இருக்கா இல்லாட்டினா சேவாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். பட்டன் 1 டாட் கிளிக். செலெக்ஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா செலெக்ஷன் வந்து சேவாக இருக்கா இல்லை ரீட்ரைவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லாஜிக் வேணும். லாஜிக்கில் வந்து ஈக்குவல் டு இந்த லாஜிக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எம்டி ஸ்ட்ரிங் பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வேணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது இருக்குன்னா இது வந்து ஸ்டோருக்கானது. ஸ்டோர் ரீட்ரைவ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து இதில் இருக்கா இல்லாட்டினா ரீட்ரைவ்ல செலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னன்னா எல்ஸ் இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட போகிறோம். ஸோ இஃப்ல போய்
இஃப் எல்ஸ் அதை சேர்த்துக்கலாம். அதை போய் இந்த செட்டிங்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல போய் கிளிக் பண்ணனா இது வந்துடும். ஸோ ரெண்டையும் நான் அதில் ஃபிட் பண்ணிடுறேன். ரெண்டையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா TinyWebDB ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் வேணும். ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கானது கெட் வேல்யூ. ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து டேக்ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்டோர், என்ன டேக்ல யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம், நம்ம இந்த இடத்துல எந்த இது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். டேக் அப்படின்னு சொல்லியே நம்ம டேக் கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். என்னன்னா ஸ்டோர் அப்படிங்கிற இடத்துல இது வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இது வந்து ரீட்ரைவ் அப்படிங்கிற இடத்துல ஃபிட் பண்ண போகிறேன். இங்கே வந்து ரீட்ரைவ் இந்த கெட் வேல்யூ அப்படி இந்த அதாவது TinyWebDB அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் வேல்யூ இதே மாதிரி தான் இருக்கும். பட்டு கெட் வேல்யூ வந்து இந்த மாதிரி கால் ஃபங்க்ஷனாக இருக்காது. அதாவது இந்த டூம் ஷேப்பில் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இல்லாமல் இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். இது வந்து காலிங் ஃபங்க்ஷன். ஸோ கால் பண்ணுறோம், அது வந்து வேற ஒரு இடத்துல நடக்கும். இது வந்து செட் பண்ணுற மாதிரி வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டில் போய் செட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன். அதாவது text1.text இது வந்து செட் பண்ணுற மாதிரி வேல்யூ. இது வந்து அந்த இடத்துல போய் சேவ் பண்ணுறதுக்கான வேல்யூ. செட் அண்ட் தென் கெட் அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த text1.text வந்து அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரில் கிளிக் பண்ண உடனே செலெக்ஷன் வந்து ஸ்டோர்னு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற டேக்ல வந்து text1ல இருக்கிற வேல்யூ வந்து அப்படியே டேக் மூலமாக இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் ரீட்ரைவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து கால் பண்ணுது. கால் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக இந்த TinyWebDBல வந்து ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஸோ இதுக்கும் TinyWebDBக்கும் இதான் வித்தியாசம். ஸோ டேரெக்டாகவே வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த காட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ வந்து வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கெட் வேல்யூ ஃப்ரம் TinyWebDB இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா text1ல வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து செட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த வளைவாக இருக்கும். ஸோ இதுக்கு இதான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டூம் ஷேப்பில் இருக்கும். பேக்ரவுண்டில் இது வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம சொன்னதுனால. இது வந்து கெட் பண்ணுற ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து டூம் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது வந்து அவ்வளோதான். இது வந்து நான் உங்களை எமுலேட்டரில் காட்டுறேன். எமுலேட்டர் காட்டுற மாதிரி ஒரு சின்ன இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃப்ரெஷ் ஆகணும். ஸோ நான் அதை மட்டும் சேர்த்துறேன். ஸோ இப்போ நான் text2.text வந்து எம்டி ஆக்க போகிறேன். இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே ஃபிட் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எம்டி ஆகணும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஸோ இதை வந்து மேலே பொருத்தணும். ஏன்னா ரீட்ரைவ் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து க்ளீன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கின வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும்.
ஸோ இதை கீழே கொடுத்தோம் அப்படின்னா வாங்கிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அது கேன்சல் பண்ணிடும். அதனால் வந்து இதை மேலே கொடுக்கணும், இதை வந்து கீழே கொடுக்கணும். இதை சப்போஸ் மேலே கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட்டில் இருந்தால் என்ன கொடுத்தாலும் அது வந்து எம்டி ஆயிடும். எம்டி ஆனதுக்கப்புறம் எம்டி வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எமுலேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சாரி நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன், அதனால் வந்து ரீட்ரைவில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரில் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே கொடுக்கேன், சேவ் ஆயிடுச்சு. அது போய் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரீட்ரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுக்கேன், அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த TinyWebDB அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் யூஆர்எல் இருக்கும். இதை அப்படியே போய் கூகுள் குரோமில் வந்து சர்ச் பண்ணலாம். இங்கே வந்து TinyWebDB ஆப் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் ஆல்ரெடி அதை இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேலையை வந்து கெட் பண்ணிக்கலாம். கெட் ஆப்ஷன் போகிறேன். இங்கே வந்து ஸ்டோரேஜ் நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே அடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதை கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இப்போ இதில் இது பண்ண போகிறேன். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுல வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி அடிப்போமே, ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு டேக்ல வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பான முறையில் நம்ம எமுலேட்டர்லேயும் ஸ்டோர் ஆகிருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ரீட்ரைவ் கொடுத்துட்டு அகைன் வந்து இது கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி வந்துடுச்சு. ஆனால் நான் இங்கே வந்து சேவ் பண்ணவே இல்லை. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் இந்த இடத்த தான் சேவ் பண்ணேன். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லேவ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் சேவ் பண்ணோம் அப்படின்னா கூட ஸோ நெட்டில் சேவ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் ரீட்ரைவ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிட்டு அகைன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இது வந்து தனித்தனியாக இல்லாமல் பப்ளிக்காக இருக்குது. நம்ம எதை பண்ணலாம்னா செப்பரேட் யூஆர்எல் கஸ்டம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக. அது வந்து எப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அப்டேட் ஸ்கில்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.